பிரேக் டவுன் சீரிஸில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ் மார்வலுக்கு வந்துட்டோம். ஃபேஸ் 4 முடிக்கிறதுக்குள்ளே என் பிராணம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அண்ட் டூம் ஸ்டேக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிருவேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மிஸ் மார்வல் எபிசோடு 1 ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த மிஸ் மார்வல் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மோர் ரிலேட்டபிளான ஒரு சீரிஸ் அண்ட் மோர் ரிலேட்டபிளான கேரக்டர்னா கண்டிப்பாக மிஸ் மார்வல் தாங்க. பயணம் தான் இன்னும் ரிலேட்டபிளாக இருந்திருக்கும். சும்மா சொல்கிறேன், ஒன்னே மேல் ஜாப்பனீஸ்லாம் யாரும் சொல்லிட்டு வந்தாதீங்க, சும்மா சொல்கிறேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வல் வந்துட்டு காமிக்கில் ஒரு இன்ஹியூமன் இந்த சீரிஸ் மொத்தமாக மாற்றிருப்பாங்க. அதை நம்ம போக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே அண்ட் பாசிபிளி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் போனதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர்மேனோட அந்த ஒரு வைபை பிடிக்கிறதுக்காக, ஐ மீன் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஸ்கூல் டைம் வைபை பிடிக்கிறதுக்காக தான் மிஸ் மார்வலில் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஸ்பைடர்மேன் இப்போ காலேஜ் போயிட்டாரு. காலேஜ் போனதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர்மேன் வைபை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாசிபிளி நம்ம மிஸ் மார்வல் வந்துட்டு டியூஸ் பண்ணியிருக்கணும். மிஸ் மார்வலுமே ஸ்கூல் கேர்ள் தான். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீட்டர் பார்க்கரோட லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் மிஸ் மார்வலுமே இந்த யூனிவர்ஸோட ஒரு மார்வல் ஃபனாக இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி மார்வல் காமிக்ஸ் படிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸோட மார்வல் ஃபன் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ரியல் லைஃப்ல இமானுவேலானியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸுமே ஒரு மார்வல் ஃபன் அப்படின்ற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணுற விதமாக இது இருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் பேட்டில் எப்படி நடந்துச்சு அப்படின்றத ஒரு பேப்பர் அனிமேஷன் ஸ்டைலில் காட்டியிருக்காங்க. அனிமேஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்துட்டு அவரோட ஃபுல் ஃபார்மில் இருக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு சோல்ஜர் ரெண்டா பிச்சு போகிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லை? அங்கே ஹல்க்கு கையோடு பட்டு தெரிஞ்சிட்டு இருந்தது நாம தானே பார்த்தோம். இவங்க எங்கன்னா போய் எக்ஸ்க்ளூசிவ் சீன் எதனா டெலிட்டை பார்த்துட்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி மிஸ் மார்வல் வந்த வரைக்கும் ஓகே தான். மிஸ் மார்வல் வந்து இந்த ஷிப்பை உடைச்சாங்க, அங்கே இது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஓகே, அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டாங்க பாருங்க ஒரு உருட்டு அப்படியே கேப்டன் மார்வல் ஒரே அடியில் தானஸை பறக்க விட்டாங்களாம். அங்கே பவர் ஸ்டோனில் அடி வாங்கி கேப்டன் மார்வல் பறந்ததெல்லாம் தான் பார்த்தோமே. இந்த இடத்துல விட்டா புருடாவாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேனோட அந்த ஒரு பிக் மீ லிட்டில் மீ பாட்காஸ்ட்டில் தான் கேட்டதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்மேனுமே அளந்து விட்டுருக்காரு, அது இந்த இடத்துல நல்லா தெரியுது. என்னதான் மிஸ் மார்வல் வந்துட்டு ஒரு கேப்டன் மார்வல் ஃபேனாக இருக்கட்டும், அதுக்காக கேப்டன் மார்வல்லாம் இந்த அளவுக்குலாம் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நீ இந்த அளவுக்கு ஓவரா? அப்போ மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? கேப்டன் அமெரிக்கா ஒத்தால போய் நின்னாரு, அதெல்லாம் யாருமா பாப்பா? ஒழுங்காக முழுசாக பார்த்துட்டு வந்து பேசு. அண்ட் அந்த இடத்துல கூட தோர் வந்துட்டு ஒரு சீக்ரெட் கேமராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கேம் படத்தில் பார்த்துருப்போம், ஒரு கேமாக பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வலுமே வந்துட்டு ஸ்லாத் பேபி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டைலில் ஒரு யூடியூப் சேனலுமே வச்சிருக்காங்க. இது உண்மையான்றதுக்காக நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்படியே ஆக்சுவலி இப்படி ஒரு சேனல் இருக்குது, பட் அது அஃபிஷியல் சேனலான்னு தெரியல. இந்த சீரிஸ்க்காக மேபி உருவாக்கப்பட்ட ஒரு சேனலாக இருக்கலாம். அதுக்குள்ளே 2 வீடியோ மேலே வரலங்க. இதில் 2 வீடியோஸோ 3 வீடியோஸோ தான் இருக்குது. நான் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கல, பட் சேனலை மட்டும் பார்த்தேன். அண்ட் அதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறது 2 பேர், ப்ரூனோ அண்ட் நாக்கியா. 2 பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ப்ரூனோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்டு, நாக்கியா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட், நர்ஸ்லேருந்தே ஃப்ரெண்டுன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்டைலில் அவங்க ஒரு யூடியூப் சேனலுமே வச்சிருக்காங்க. மிஸ் மார்வல் கிட்ட தான் வராங்க. அவங்க ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்பா பேர் யூசுப், அம்மா பேர் முனிபா, அண்ட் அண்ணன் பேர் ஆமீர் கான். நீங்கள் நினைக்கிற ஆமீர் கான் கிடையாது. அண்ட் தங்கச்சி பேர் கமலா கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. டிரைவிங் டெஸ்ட்டில் அழுத்த நேரத்தில் பின்னாடி போய் டிரைவிங் டெஸ்ட்டில் 10 படத்துக்குள்ள சமந்தா மாதிரி தப்பான கியரை போட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் அமுக்கி அந்த இடத்துல ரிவர்ஸ் கியர் அமுக்கி விட்டு பின்னாடி இந்த காரை ஏற்றிட்டாங்க. அது வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டரோட காரு. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சி அப்படின்னு போட்டிருக்கோம். காமிக்கில் நியூ ஜெர்சியில் தான் மிஸ் மார்வல் ஆக்சுவலி வளருவாங்க, அதை காட்டுறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த டைட்டில் கார்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட கிரியேட்டர்ஸ் வந்து இந்த சீரிஸோட டைரக்டர்ஸ் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்ஸ் படம் பார்த்துருக்காங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த டைட்டில் கார்டை கிரியேட் பண்ணதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டைட்டில் கார்டு போகும்போது பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஓடுங்க கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த எபிசோட் பார்க்கும்போது இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்காடான்னு நினைக்கும் போது அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இது வந்து நம்ம ஓ நண்பா சாங் லிங்கா படத்தில் வந்தது. கிரெடிட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம எஸ்பிபி, வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்வலுக்குள்ள முறையாக ஒரு தமிழ் பாட்டோட ரெஃபரன்ஸ், இந்தியன் ரெஃபரன்ஸ் வரதே பெருசு நினச்சிட்டு இருக்கும்போது தமிழ் ரெஃபரன்ஸுங்க வந்திருக்குங்க. உண்மையிலே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டேரெக்டாக மிஸ் மார்வல் இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆந்தி வேலை வந்துட்டு அவள் கற்பனையில் வாழ்றான்றது காட்டுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவள் இமேஜினேஷனில் எப்படி இருக்கான்ற மாதிரியுமே காட்டியிருக்காங்க. அண்ட் ஸ்கூலுக்கு போயுமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவளை மதிக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு பீட்டர் பார்க்கர் இருக்கும்போது என்ன லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாரோ பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு லைஃப் தான் பார்த்தீங்கன்னா இவளுமே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இடத்துல தான் ஜோயின் ஒரு கேரக்டர் அந்த வேலை பார்ப்பாங்க. இதுதான் வந்துட்டு காமிக்கில் நம்ம மிஸ் மார்வலோட ஒரு புள்ளி கேரக்டர் மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த அளவுக்கு புள்ளி பண்ணுற மாதிரிலாம் காட்டல. பட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மூக்கிலே ஓங்கி ஒரு பேஸ்கெட் பால் அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு புள்ளி மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் மிஸ் மார்வலோட அந்த ஒரு டிப்பிக்கல் லைஃபை காட்டுறாங்க. அண்ட் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கான ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த காமிகான்லாம் நடக்குது நம்ம ஊரில். அந்த மாதிரி மார்வல் யூனிவர்ஸ்குள்ளேயே அவெஞ்சர்ஸ் கான ஒரு விஷயம் நடக்குது. எல்லாருமே அந்த அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோ மாதிரி சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி கன்செப்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட காமிகான் மாதிரி தான். அங்கே இவன் மிஸ் மார்வலாக பார்த்தீங்கன்னா காஸ்பிளே போட்ட பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அது ரெடி பண்ணி கொடுக்குறது ப்ரூனோ தான். நிறைய பேர் மிஸ் மார்வல் கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு அதை விட கனெக்ட் ஆன கேரக்டர்னா கண்டிப்பாக ப்ரூனோ தாங்க. ஏன்னா நானும் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி சும்மா அப்பப்போ இன்வென்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பெரிய லெவலெலாம் கிடையாது, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏன் கூட ரிலேட் ஆகிறான். மிஸ் மார்வலோட ப்ரூனோ தான் எனக்கு இன்னும் ரிலேட்டபிளாக இருந்தாப்புல.
அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா காஸ்பிளேக்காக ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஆந்தி வேலை போகும்போது அந்த செவுத்துல ஏகப்பட்ட கிராஃபிட்டி வைக்க மாதிரி காட்டுவாங்க. அதில் வந்துட்டு மல்டிபிள் ஐடியாஸ் இருக்கும். ஆரம்பத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பங்க் கேப்டன் மார்வல், அடுத்து அயன்மேன் வெர்ஷன் ஆஃப் கேப்டன் மார்வல், அப்புறம் கேப்டன் பேந்தர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மார்வல், வல்கேரி மாதிரி ஒரு கேப்டன் மார்வல், அடுத்து பிரின்சஸ் மாதிரி ஒரு கேப்டன் மார்வல், அடுத்து ஜாம்பி கேப்டன் மார்வல். இந்த வருஷம் கூட மார்வல் ஜாம்பிஸ்க்குன்னு ஒரு சீரிஸே வரப்போகுது. அந்த டைமில் தான் வாட் இஃப் சீசன் ரிலீஸ் ஆச்சு. வாட் இஃப்லையுமே ஒரு ஜாம்பி எபிசோட் வந்துருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிபிளி வாட் இஃப்கான ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். மல்டிபிள் யூனிவர்சஸ் இங்கேயுமே ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கமலா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் தன்னோட பாட்டிக்கிட்ட இருந்து பழைய பொருட்களாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த பொருளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். இதுதான் அவளோட பவர் சோர்ஸே. இந்த பிரேஸ்லெட்டை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் இது நேனியோடது அப்படின்னு கேட்கும்போது அது அவங்க அம்மா வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது நல்லாவே தெரியுது. இவ பாட்டி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்களுமே மும்முரமாக இருக்காங்க. அண்ட் அங்கே டேரக்டாக இப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக போகிறாங்க. அவெஞ்சர்ஸ் கான் போகிறதுக்காக பெர்மிஷன் கேட்கும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கல. அவங்க அண்ணன் பேசி ஒத்துக்க வைக்கிறதா அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு போவார். பேசி முடிச்சதுக்கப்புறம் அவள் பகலில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பா, போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹல்க் வேஷத்தை போட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ப்ரூனோக்கு மெசேஜ் பண்ணி அந்த இடத்துல 2 பேர் பேசுவாங்க. அவங்க பேசுறத பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த லைட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் சரௌண்டிங் மூலமாக நமக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ரோட்டில் காட்டுறதா இருக்கட்டும், அந்த லைட்ஸ் மூலமாக அவங்களோட எமோஷன்ஸ் நம்ம கிட்ட கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், உண்மையிலே அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அந்த பக்கம் ஃபோட்டான் க்ளோஸை பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டான்ன்றது பாசிபிளி நம்ம மோனிகா ராம்போட ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஏன்னா ஃபோட்டான் வந்திருக்கும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் நம்ம ப்ரூனோட ரூமில் நிக்கோலா டெஸ்டாவோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ உனக்கு சயின்ஸ் மேலே எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்றதை அங்கே நமக்கு காட்டுறாங்க. அண்ட் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்திலேயே வெளியே போயிடுவார். ஏன்னா இந்த மாதிரி வேஷம் போட்டு அவங்க கூட போக முடியாது அப்படின்றதுனால. ஏன்னா நீங்களே வச்சு பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற ஒரு பார்ட்டியில் பேரண்ட்ஸ் கூட போனால் எப்படி இருக்கும்? நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாதுல்ல. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்கிறா, பட் அது அவங்க பார்த்தீங்கன்னா சரியாக புரிஞ்சிக்கல. ஸோ அதனால் உன்னை கூட்டு போகல அப்படின்னு அவங்க விஷயம் பண்ணுறாங்க. நீங்கள் கூட்டு போனா என்ன, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே எஸ்கேப் ஆகிறதுக்காக மிஸ் மார்வல் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிளானில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அப்படியே எகிரி வச்சு போய் ஒரு பஸ் மூலமாக பிடிச்சி அவெஞ்சர்ஸ் கான் போய் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த கற்பனையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிஸ் மார்வல் வந்துட்டு நம்ம ப்ரூனோவை அயன்மேன் மாதிரி கற்பனை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அவரோட சூட்டுமே கூட பார்த்தீங்கன்னா மோர் லைக் ஒரு அக்யூரேட் சூட் மாதிரி இருக்கும். கேப்டன் மார்வல் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அந்த சூட்டு. அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூனோ வந்துட்டு அயன்மேன் மாதிரி திங்க் பண்ணுறா. பாசிபிளி நம்ம ப்ரூனோக்கு சயின்ஸ் மாதிரி ஆர்வம் இருக்குல்ல, ஸோ அதனால் அயன்மேன் மாதிரி திங்க் பண்ணுறா போல் இருக்கு. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அவன் அவெஞ்சர்ஸ் கானுக்கு ப்ரூஸ் பேனர் மாதிரி தான் வேஷம் போட்டு வந்திருப்பான். ஸோ அதையுமே அந்த இடத்துல காட்டியிருக்காங்க. மிஸ் மார்வலோட பிளான் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் எக்ஸிகியூஷன் தான் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸிகியூஷனில் பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து மரத்து மேலேருந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் சைக்கிளையுமே மிஸ் பண்ணி அங்கேருந்து டேரெக்டாக எப்படியும் அவெஞ்சர்ஸ் கானும் போயிடுவாங்க. சூட் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாலாம் இருக்காது. அந்த இடத்துல ப்ரூனோவுமே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் மாதிரி வேஷம் போட்டிருப்பான். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ ரெஃபரன்ஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சூப்பர் ஹீரோஸாக பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் ரொம்ப கண்ணை ஊர்த்துனது என்னன்னா நம்ம அமெரிக்கா சேஸ்தாங்க. ஏப்பா என்னென்னத்துக்குலாம் ஒரு ரெஃபரன்ஸ் கூட விவசாய இல்லை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது நியூ ஜெர்சியில் நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேம்ப் லீ ஹை இருக்கு. இங்கே தான் நம்ம நியூ ஜெர்சியில் தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் லீ ஹையில் ட்ரைனிங் எடுத்திருப்பாரு. அந்த இடத்துல தான் இத்தனை கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயே வச்சு கேப்டன் மார்வல் ஆசை காட்டிட்டு இருக்கணும். சரி என்னவோ விடுங்க. அந்த இடத்துல நம்ம அயன்மேனுக்கும் பிளாக் விடோவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாக்ரிஃபைஸ்க்காக ஒரு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காங்க. போன படத்தில் வந்த ஒரு இது தாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் அயன்மேனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அயன்மேனை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரோட தியாகத்தை ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனால் பிளாக் விடோ தியாகத்தை யாருமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. அது ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்ததுனால இப்போ பிளாக் விடோக்குமே வச்சிருக்காங்க. விஷனை வைக்கவே இல்லை. விஷனும் தான் பார்த்தீங்கன்னா செத்தாப்பில் அதில் விஷனை பற்றி எதுவுமே காட்டல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவெஞ்சர்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே அவெஞ்சர்ஸ் ரிலேட்டடாக தான் போயிட்டுருக்கோம். எல்லாருமே வேறு வேஷம் பெற்று போயிட்டுருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் காஸ்பிளேஸில் வந்திருப்பாங்க. அந்த காஸ்பிளேயில் ஒன்றா இப்போ நம்ம மிஸ் மார்வல் கேப்டன் மார்வல் வேஷத்தையுமே எடுத்து போட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபோட்டான் க்ளோஸை பாத்ரூம்லேயே விட்டு வந்திருப்பா. அந்த இடத்துல தான் அந்த பேண்ட்ஸை முறை கையில் மாட்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரியலமுக்கு போயிருப்பா. அது என்ன உலகனே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். லைக் இந்த அவதார் தி லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் அவதார் ஸ்டேட் போன உடனே அந்த பாஸ்ட் அவதார்ஸோட மெமரியெல்லாம் பார்ப்பாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் அது கொடுத்துச்சு. பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புலது அந்த ஹார்ட் லைட் கன்ஸ்ட்ரக்டர் காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே கிரீன் லேண்டன் மாதிரி தாங்க. கிரீன் லேண்டனோட அந்த ஒரு ஹார்ட் லைட் கன்ஸ்ட்ரக்ட் தான் இந்த பக்கம் அதை மிஸ் மார்வலுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன கலவரம் ஆயிடுது. ஆண்டமேனோட தலையை உடச்சி விட்டு அதை ஓட விட ஆரம்பிச்சிடுறா. அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பல கலவரம் பண்ணி டேரெக்டாக ஜோயி அந்த பக்கம் அதே மாதிரி கேப்டன் மார்வல் வேஷம் போட்டு வந்திருப்பா. அவளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தோர் ஹேமர் வந்து அடித்து தூக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது அதை நம்ம கேப்டன் மார்வல்
மிஸ் மார்வல் கமலாகான் காப்பாற்றுற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. ஸோ தன்னோட புள்ளியாக இந்த இடத்துல காப்பாற்றுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் இவன் இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் அவளை புள்ளி பண்ணியிருக்க மாட்டா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் அவெஞ்சர்ஸ் கானில் கலவரம் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக அவள் அங்கேருந்து வீட்டுக்கு வந்திருப்பா. அந்த இடத்துலையுமே அந்த ஹார்ட் லைட் கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி தான் வீட்டு மேலே ஏற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு உள்ளுக்குள்ள அவங்க அம்மா வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ உண்மையிலே வாழ போறியா இல்லை ஏதாவது காஸ்மிக் மாதிரி உன் தலையை கொண்டு போய் க்ளவுட்ஸில் ஓட போறியா அப்படின்னு கேட்கும்போது நான் காஸ்மிக்கில் வாழுவேன் அப்படின்னு சொல்லி காஸ்மிக்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்துட்டு சூப்பர் ஹீரோவாக மாற போகிறேன் அப்படின்றத இன்டெரக்டாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த பவர் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளேயே ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம லேட்டராக எபிசோட் போக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த எபிசோடுமே முடியுது. நான் கூட என்னடா எபிசோட் லென்த்தாக இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் போஸ்ட் கிரெடிட் இருக்கு. மொதல் எபிசோட்லேயே போஸ்ட் கிரெடிட் வச்சிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் இதில் பற்றி தான் மிஸ்டர் கிளேரியா காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல வந்திருக்காரு. டேமேஜ் கண்ட்ரோல் மூலமாக நம்ம ஸ்பைடர்மேன் ஆஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாப்ல. இப்போ மிஸ் மார்வலை தேடி வந்துகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் கான்ல நம்ம மிஸ் மார்வல் பண்ண அந்த ஹார்ட் லைட் கன்ஸ்ட்ரக்டை இவங்க வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளை உடனே இங்கே கூட்டுவாங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவார். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு ஒரு ஜாலியாக தாங்க போகும். பெருசாக ஸ்டோரியிலலாம் இன்வால்வ்மெண்ட் காட்டிட மாட்டாங்க. நம்ம கமலாக்கானோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த பவருக்கு ஒரு சின்ன அடித்தளை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இது மிஸ் மார்வல் கிடையாதுங்க. மிஸ் மார்வல் வந்துட்டு ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஹியூமன் டெரிஜன் மிஸ்ட் மூலமாக தான் அவங்களுக்கு பவர் கிடைச்ச மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அவ்வளோலையுமே உடம்பை ஸ்ட்ரெச் பண்ண முடியும். கிட்டத்தட்ட மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4ல வர மாதிரி தான். பட் அந்த எக்ஸாக்ட் பவர் கிடையாது. லைக் மிஸ் மார்வலால் அவரோட பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் செல்ஃப்லேருந்து பவர் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருப்பாங்க. இந்த பவர் ஒரு லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக தாங்க இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் தான். அண்ட் காமிக்கில் ஒரு இன்ஹியூமன் சீரீஸில் லாஸ்ட்டாக அதை மியூட்டன்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த குவான்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹார்ட் லைட் கன்ஸ்ட்ரக்ட் நம்ம கிரீன் லேண்டன் பவர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் மோர் லைக் அதை பார்க்கும்போது எனக்கு கிரீன் லேண்டன் ஞாபகம் வரதை விட குவென் டெனிசன் ஞாபகம் தான் வந்துச்சு. நிறைய பேர் அப்பயே சொல்லியிருந்தாங்க இது குவென் டெனிசன் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஊர்லேயே. எனக்கும் அந்த ஃபீல் தாங்க வந்துச்சு. நாமளும் வேறு பென்டன் ஃபேனா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ மார்வல் டு பென்டன் கனெக்ஷன்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கனெக்ஷன்னா கண்டிப்பாக இதுதான். எக்ஸாக்ட்லி இது எனக்கு குவென் டெனிசனை தான் ஞாபகப்படுத்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீ கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.